வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவுட்லைன் ஒர்க் எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நார்மல் இமேஜ் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரேஸிங்கும் எப்படி பண்ணணும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நான் 8 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபேமிலி ஸ்டிச்சஸ்லேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் கிட்ஸ்க்குள்ள கர்ச்சீஃப்ஸு, ஹேண்ட் டவல்ஸ்க்கெலாம் போட்டு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்க அந்த புல்லு மாதிரி இருக்க ஷேப்புக்கு நான் ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறேன். ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு 2 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட் 1, 2ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3rd பாயிண்ட் சென்டரில் நீடில் வெளியில் வரணும், நான் காட்டியிருக்க மாதிரி. இப்போ அந்த 3rd பாயிண்ட்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா 4th பாயிண்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி விடுங்க. இப்போ அகெயின் 2nd பாயிண்ட், அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஃபினிஷ் ஆகிருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து நீடில் எடுக்கணும். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். இதோட டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் தவளைக்கு நான் பேக் ஸ்டிச் போடுறேன். பேக் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீடில் வெளியில் எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஸ்டிச்சோட எண்ட் பாயிண்டில் நீடில் விடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிச் ஃபார்ம் ஆயிரும். இதே தான் ப்ராசஸ். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீடில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஸ்டிச்சோட ஃபினிஷிங் பாயிண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறோம். இதுதான் பேக் ஸ்டிச். இதோட டீட்டெயில் வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம தவளைக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாத்துக்கு நான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்லேயே நம்ம 9 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட ஃபேமிலிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் செயின் போடுறதுக்கு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம செயின் ஸ்டிச்சில் எப்படி கடைசியாக லாக் போடுவோமோ அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு லாக் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீடில் வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா லாக்கு, அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லூப் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு செயின் கிடச்சிருச்சு. அடுத்ததாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி திரும்பவும் நீடில் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லையா செயின், அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் ரிவர்ஸ் நான் செயின் ஸ்டிச் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிட்டேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இது போல் இன்னும் ஸ்டிச்சஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு வாத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாத்தோட வாய்க்கும் பார்த்திங்கன்னா நான் ரெட் கலரில் ரிவர்ஸ் செயினே தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் எண்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் கொடுத்து அந்த இறகு மாதிரி காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே இறகு காட்டுறதுக்கு நான் லேஸ்டு எட்ஜிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். இது நான் ரன்னிங் ஸ்டிச் ஃபேமிலிஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது போடுறதுக்கு டிஸ்டன்ஸ் தள்ளி அதாவது ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டு போடணும். பட் நான் அக்யூரேட்டாக லேஸ்டு எட்ஜிங் யூஸ் பண்ணல. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ரேண்டமாக நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஆனால் இது லேஸ்டு எட்ஜிங் மாடல் தான், லேஸ்டு எட்ஜிங் கிடையாது. ஸோ நான் அந்த இறகு வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த பாயிண்டில் எல்லாமே நான் குட்டி குட்டியாக ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இறகோட ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்து நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா ஒரு லாக்கு, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு செகண்ட் ஒரு லாக் போட்டிருக்கேன்ல, அந்த லாக் வழியாக நீல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 2 லாக்குக்குள்ளே அந்த நூல் வருது. இப்போ அந்த லாக்குக்கு நேராக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பா ஷேப்பில் கிடச்சிரும். திரும்பவும் அடுத்த லைனில் இருந்து நீடில் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு லாக் போட்டிருக்கேன், அதாவது ஒரு குட்டி ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு. அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பா ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதோட எண்டில் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக லேஸ்டு எட்ஜிங்காக இருந்தால் அங்கே தனியாக நம்ம ஒரு லாக் போடுவோம். பட் இது அந்த மாடல் இல்லை. ஸோ நம்ம இங்கே அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஸ்ட்ரைட்டான லைனுக்கு நேராக ஒரு லாக் போட்டு அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் மாடல். நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். குட்டி குட்டியாக அந்த எண்டிலெல்லாம் நான் ஒரு லாக் போட்டுட்டு ஸ்ட்ரைட் லைன்லேருந்து ஸ்டிச் எடுத்துகிட்டு அந்த லாக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த ரக்க மாதிரியே தெரியும், அதுக்காக தான். ஸோ இப்போ இங்கே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததாக மேலே வந்து அந்த தாமரை மொட்டு மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 3 பூ போட்டிருக்கேன். அதுக்கு காம்பு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கு நான் பேக் ஸ்டிச்சிலேயே விப்டு பேக் ஸ்டிச் போடுறேன். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அதோட கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்துகிட்டு விப்டு போடலாம். விப்டு ஸ்டிச்சஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் இருந்து நீடில் இன்சர்ட் பண்ணிட்டே வரணும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்தே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வழியாகவும் நீடில் இன்சர்ட் பண்ணிகிட்டே வரேன். இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு வரும்போது 2 த்ரெட்டு வந்து ஒன்றோட ஒன்று கயிறு திரிச்ச மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்றதுக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பூவை வந்து நான் தாமரை மொட்டு மாதிரி போடணும். அதுக்கு வந்து நான் பெரிய ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் லேசி டேசி அதாவது லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா, அதே பாயிண்ட்லேருந்து செயினுக்கு இன்னொரு செயின் போடுங்க. இந்த செயின் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயினை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அதாவது மேலே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணும். திரும்பவும் லாக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். அப்படி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மொட்டு மாதிரியே தெரியும். நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன் பாருங்கள், ரைட் சைடு அதே மாதிரி தான் அங்கே வரும். ஸோ ஹைட்டு வந்து நீங்கள் மேலே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். கீழே வந்து நீங்கள் சேம் பாயிண்ட்டே வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி, அதாவது ரொம்ப நெருக்கமாக பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் செயின் ஸ்டிச்சே ஹைட் டிஃப்ரென்ஸில் மட்டும்தான் போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு அது பூவோட மொட்டு மாதிரி அழகாக இருக்கும். இதில் நான் 5 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த பாயிண்ட்லேயும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ செயின்லேயே ஹைட் டிஃப்ரென்ஸில் போட்டுகிட்டே வரோம். ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்கள் பூவும் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த தவளை வந்து உட்காந்துருக்க அந்த சின்ன கல் வந்து ஒரு பேக் ஸ்டிச்சில் ஒரு ப்ரௌன் கலரில் போட்டுக்கலாம். நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. ஓகே, அடுத்ததாக கீழே இருக்க தண்ணி வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சில் போட்டுக்கலாம். ரன்னிங் ஸ்டிச் பற்றின என் ஃபுல் வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்ட்ரைட் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச், செயின் ஸ்டிச்சுன்னு அதில் இருக்கிற எல்லா ஃபேமிலி ஸ்டிச்சஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து அன்இவனாக தான் போட்டிருப்பேன், ஏன்னா வாட்டர் மாதிரி காட்டுறதுக்காக. இதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தாமரை இலை போடுறதுக்கு நான் ஹைலைட் வீல் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். அதாவது சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச், அப்புறம் சைட்லேருந்து ஒரு ஸ்டிச். இதுதான் நம்ம ஹைலைட் வீலில் யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு கர்வியாக வராது, ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் வரும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் நான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே பாயிண்ட்லேருந்து சைட்லேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதாவது அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபுல் வீடியோஸும் போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி கடைசியாக சென்டரில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த தாமரையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் லுக் இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.